சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி மாத வருடாந்திர பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் அனுமந்த வாகனத்தில் காட்சி அளித்தார். அருகே ஆண்டாள் தாயாரும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி கொடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி கட்டளைதாரர்களாக ஆண்டாள் இளைஞர் குழு சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். நான்காம் நாளில் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமிக்கு புது பட்டாடை, நறுமண மலர் மாலைகள், கற்கள் பதித்து நகை ஆபரணங்கள், கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி கொடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ओम श्री केशवाय नमः, ओम नारायणाय नमः, ओम माधवाय नमः, ओम गोविंदाय नमः, ओम विष्णवे नमः, ओम मधुसूदनाय नमः, ओम त्रिविक्रमाय नमः, ओम वामनाय नमः. இதில்
ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறப்பு கட்டளைதாரர்களாக சேலம் சீலநாயக்கன்பட்டி ஸ்ரீ மங்களாம்பிகை காட்டன் மில்ஸ் பி விஸ்வநாதன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.